இனி ஒரு 48 நாள் நம்ம வீட்டில் காலையில் பூஜை, ஈவினிங் பூஜை, டிவியில் முருகர் பாட்டு அப்படின்னு தாங்க போயிட்டுருக்கோம். ஆமாங்க, கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செப்டம்பர் 10 ஆரம்பித்து அக்டோபர் 27 வரைக்கும் முடியுங்க. இந்த 48 நாள் எப்படி விரதம் இருக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இதோட நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் கிச்சனும் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பூஜை பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சாச்சு. என்னதான் நம்ம முந்தின நாளே க்ளீன் பண்ணி வீடெல்லாம் தொடச்சி வச்சாலும் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோடனே மறுபடியும் எனக்கு ஒரு வாட்டி கிச்சனையும் ஹாலையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றினா தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். என்னை மாதிரி எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா 7:09 யமகண்டம் புதன்கிழமைன்றதால. அதனால் 7:30 மணிக்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேன். முருகருக்காக அன்றைக்கி சக்கரை பொங்கல் தாங்க செஞ்சுருந்தேன். 1/2 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுட்டேன். அது வேகிற கேப்பில் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை சாமானுக்கு மஞ்சள் குங்குமம் தாங்க வச்சிட்ருந்தேன். அரிசி பருப்பு நல்லா வெந்த உடனே வெல்லம் நல்லா வாசனைக்காக ஏலக்காய் தூள், நெய்யெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நல்லா சூப்பராக மன திருப்தியாக முருகரை சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. நாளைக்கு நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.